வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீழே எர்த் பீம் பிளிந்த் பீம் போடுவதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் செங்கல் போடணும். அதை குறித்து தான் நேற்று நான் கூராட்டுவதை குறித்து சொன்னேன். காலம் குழி கூராட்டுவதை குறித்து நேற்று வீடியோவில் நான் சொன்னேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா கூராட்டிட்டு கீழே அந்த பீம் போடுவதற்கு பிளிந்த் பீம் போடுவதற்கு கீழே ஒரு வருஷம் செங்கல் போடணும். எதுக்கு செங்கல் போடுறோம்னா, செங்கல்னால் கரெக்டாக அந்த 3/4 அடி வரிசை கரெக்டாக வரும். ஒரு சில சப்ஸ்கிரைபர்கள் நம்மகிட்ட கேட்பாங்க, சார் கீழே காங்கிரீட்டு போடலாமா, இல்லை 1.5 ஜல்லி போடலாமா, 3/4 ஜல்லி போடலாமான்னு கேட்பாங்க. எது வேணாலும் போடலாம். செங்கல் போட்டிங்கன்னா அந்த வரிசை ஒன்று போல் இருக்கும். 3/4 அடி கரெக்டாக சுத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் காங்கிரீட்டு போட்டிங்கன்னா கீழே நூல் அடித்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் எது போட்டாலும் பீமு செங்கல்லையோ ஜல்லிலையோ நிற்க போகிறது கிடையாது. நம்ம தரையில் காங்கிரீட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் செங்கல் போடுறோம். ஓகே, நம்ம போடுகிற காங்கிரீட் தரையில் போடக்கூடாது, மண்ணில் போடக்கூடாதுங்கிறக்காக தான் செங்கல் வரியோ காங்கிரீட்டை போடுகிறோம். அதனால் தப்பு கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம அவங்க சற்று அடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே.